ஹாய் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து சிக்கன் வாங்கியிருக்கோம். சிக்கன் வாங்கி அத சிக்கன் குழம்பு வைக்க போறோம். ஸோ அது எப்படி செய்யலாம்? எங்க வீட்ல நாங்க எப்படி செய்றோம்? அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். பாருங்க. இதுதான் நம்ம செஞ்சது. இத சுத்தி காட்டுச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு என்ன செய்யணும்னா, நம்ம வானல் வச்சுட்டோம். வானல் வச்சு அதில ஆயில் போட்டு, கருவேப்பில, வெங்காயம், பச்சை மிளகாய், ப்ளஸ் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்ப இருக்கிறது இது எல்லாமே சேர்த்து இருக்கு. இதுக்கு முன்னாடி வீடியோ கட் பண்ணியாச்சு. அதை எடுத்து இதெல்லாம் சேர்த்து அரைச்சி நல்லா வதக்கிட்டுருங்க. பாருங்க நல்லா ஃப்ரை ஆகுதா? ஃப்ரை ஆகுது. அந்த எண்ணெய் பிரியிற வரைக்கும் அப்படியே ஃபுல்லா நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, அதுலயே இப்ப நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு மஞ்சள்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் வந்து நம்ம வீட்ல இருக்கிற அரைச்ச மிளகாத்தூள். ஒரு சின்ன 1 கப் இருக்குல்ல, டீ சாப்பிடுவோம்ல, அதுல 2 கப் போட்டுக்கிட்டோம். அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கிட்டோம். அப்படியே இருந்தோம்னா ஆச்சி மிளகாத்தூள் 50 கிராம் பாக்கெட் இருக்குல்ல, அதில் அந்த பாக்கெட் வாங்கி அதில் பாதி போட்டுக்கிட்டோம். கறி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ சிக்கன், சரிங்களா? 1 கிலோ பிராய்லர் கோழி சிக்கன் வாங்கிட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயிலேயே வதக்கி விடணும். கொஞ்சம் டைம் ஆகும். அப்படியே வதக்கிட்டே இருக்கணும். பிராய்லர் கூட நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. நிறைய இடத்துலலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி பிராய்லர் சாப்பிடக்கூடாதுன்னு. பட் அது எனக்கு தெரியலங்க. சாப்பிடக்கூடாது தான். பட் இருந்தாலும் எவ்வளோ விருப்பம். ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்து இன்னைக்கு தான் நாங்கள் சாப்பிடுவோம். அப்படியே அந்த வானலில் வச்சு எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? அது எல்லாம் ஒன்றா கலந்து ரொம்ப நேரமாக அதை வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா எதுவுமே சேர்க்கல பாருங்கள். இப்போ தான் கறி ஆட் பண்ணுறோம். கறியை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம இப்போ அந்த ஏற்கனவே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் வெங்காயம் இதை வதக்கிட்டு இருந்தாலும் எல்லாத்தையும் போட்டு தக்காளி எல்லாம் சேர்த்து அந்த கிரேவியில் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். கறியை உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே நம்ம அந்த திரும்பியும் அந்த சூட்லேயே வதக்கணும். அப்படியே கொஞ்சம் சூட்லேயே வதக்கிட்டே இருக்கணும். நல்லா ஃப்ரை ஆகுது பாருங்க. இதுதான் எங்கள் அடுப்பு, எங்கள் வீட்டோட கிச்சன். மண் அடுப்பு தான், சூப்பராக இருக்கும். விறகு அடுப்பு, விறகுல தான் செய்யணும். பாருங்கன்னு நினைக்கிறேன். விறகுல தான் செஞ்சுட்ருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். விறகுல சமைக்கிற உணவு எல்லாமே வந்து செம சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் குளிர் டைமில் கூட இங்கே தான் உட்காந்துக்குவோம். இப்போ நமக்கு தேவையான தண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போது தேவையான தண்ணி அந்த கறியில் சேர்த்துக்கிறோம். வானலில் தான் வச்சுட்ருக்கோம். 1 கிலோ கறி. தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் கலக்குறாங்கல்ல, அந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டோம்னா அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே அடுப்புலேயே விட்டுட்டு கொதிக்க வர வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே வர வரைக்கும் பார்த்துட்டே இருந்து டக்குன்னு நம்ம வானலை மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நம்ம திரும்பி எடுக்கணும்னா இப்போ தான் ஃபுல்லாக அந்த பாயில் ஆகி கொதி வருது பாருங்கள். நல்லா கொதிக்குதா? அடுப்பு எவ்வளோ அழகாக எரியுது பாருங்கள். சூப்பராக எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அடுப்பு. நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ தான் இந்த குழம்பு ஃபுல்லாக கொதிக்க ஆரம்பிக்குது. எல்லாம் விறகு அடுப்போட மேஜிக் தான் பாருங்க. 2 அடுப்பு இதெல்லாம் நான் கையாலே செஞ்சு இந்த விறகு அடுப்பு. சூப்பராக இருக்கா? இப்போ வந்து நல்லா கொதிக்குது பாருங்க. இன்னும் நல்லா கொதிக்கிடும். இப்போ தான் இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. அப்படியே இன்னும் நல்லா கொதிக்க விட்டுட்டே இருந்தோம்னா சூப்பராக இருக்கும். திரும்பி மூடியாச்சு. இன்னும் நல்லா கொதிக்குது. திரும்பி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திரும்பி மூடியை கட்டிட்டு திரும்பி இறக்கி விடணும். முதல்ல இருந்ததை விட குழம்பு கொஞ்சம் திக்காகிடுச்சு. தண்ணியும் கம்மியாயிடுச்சு. இன்னும் சூப்பராக கொஞ்சம் கெட்டியான ஒரு இதுக்கு வந்துருக்கு பாருங்க. குழம்பு எடுத்து தட்டில் ஊற்றுறோம்னா கொஞ்சம் தடன்னு இருக்கும். இந்த மாதிரி லெவலுக்கு வந்துட்டு திரும்பி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வேணும். அப்படி வந்துக்குது பாருங்க. சூப்பராக செம்மையாக இருக்கா பார்க்கறதுக்கு? ஒன்றுமே போடல. சிக்கன் மசாலா, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு அரைச்சது, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, செக்கில் ஆட்டின மல்லாட்டெண்ணெய், அவ்வளோதான் சேர்த்து இது எல்லாமே போட்டு கொதிக்க வச்சுட்ருக்கோம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த விறகடுப்பில் செய்கிறது வந்து இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து சிலிண்டர்லாம் செய்கிறாங்க. பட் அது எங்களுக்கு ஐடியா இல்லை. பட் எங்களுக்கு சிலிண்டர் இருக்குது. நாங்கள் ஏதாவது அர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா கொதித்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு
25 நிமிஷம் கொதிச்சிருக்கும், ஒரு 1/2 மணி நேரம் கொதிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னுப்பா கொஞ்சம் புதினா கொத்தமல்லிலாம் தூவிட்டு அப்படியே அதை இறக்கி வச்சிடுறோம். தனியாக இன்னும் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. அந்த புதினா கொத்தமல்லி போட்டு இன்னும் கொதிச்சிட்டு இருக்கு நல்லா. எப்படி சூப்பராக இருக்கா, ரெடி ஆகிடுச்சு. அப்படியே என்ன செய்ய போகிறோம்னா அதில் ஒரு 2 கரண்டி எடுத்து சுட சுட சாதத்தை போட்டு ரேஷன் அரிசி சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. உப்பு காரம் ஓகே கரெக்டாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நாங்கள் செய்யும்போது கொஞ்சம் உப்பு இல்லாமல் காரம் இல்லாமல் இருந்திருந்தது. பட் இப்போ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.